ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா பிளாக் லெவலில் எபிசோட் 33 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னது இவ்வளவு பெருசா இருக்கு? இவ்வளவு பெருசா இருக்கிற ஒண்ணு நாம தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நாம பண்ண வேண்டியதெல்லாம் இவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு அவமானே கூட்டிட்டு போகணும். போங்க, பாதுகாப்பான இடத்துக்கு உடனடியா போங்க. இவங்களெல்லாம் பத்திரமா கொண்டு போகணும்னா குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஆகும். அது வரைக்கும் நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இதுக்கு மேல நீ எங்களை நெருங்கி வர நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நான் சாக போறேன். உன்னோட சேர்ந்து ஒவ்வொருத்தரும் சாக போறாங்க. விட மாட்டேன். விட மாட்டேன். பிரதர் பாரு, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க இப்படி மாறி நிக்கிறீங்க. அடிக்க பாக்குறேன். நான் உங்க தம்பி தான். நீ ஏன் காப்பாத்துன? அப்படியெல்லாம் நீ சாக கூடாது. நீ செஞ்சதுக்கெல்லாம் நீ தானே அனுபவிக்கணும். நீ அனுபவிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா நீ எப்படியெல்லாம் பண்ணுவ? இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. என்னோட வால் ரொம்ப பிரமாதமா வேலை செய்யுது. அதோட மொத்த பவர் என்னன்னு நான் உன்னை வச்சு காட்ட போறேன். ஆனா அதுக்கு நீ என் மேஜிக் எதுவும் பண்ண முடியாது. முன்னாடி நான் பயன்படுத்தின அதை வச்சு லைஃப் ஃபோர்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணி எக்ஸ்ப்ளோசிவா வெடிக்க வைப்பேன். ரொம்ப நல்ல மேஜிக் அது. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீங்க? டைடாரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கு. இது முடியவே முடியாது போல இருக்கே. உனக்காக ஒரு நல்ல பிரசன்ட் வச்சிருக்கேன் ஆஸ்தா. இருடா. மறுபடியும் குறுக்க வந்துட்டியா நீ? உனக்கு உன் வேலையை பார்க்க தெரியாதா? உன்ன மாதிரி ஒரு வயசான பாட்டி கிட்ட எல்லாம் சண்டை போட ஏன் பவரை யூஸ் பண்ண மாட்டேன்? பேசும்போது மரியாதையோட பேசணும், இல்லனா தப்பாயிடும். மூஞ்சில கோர பார்த்தா தெரியல. என்னை விட பெட்டரா உன்னால மேஜிக் கன்சியூம் பண்ண முடியும். உன்னோட நேச்சுரல் மானா என்னோட மானா விட அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். பாத்துக்கலாம். டெக்னிக்கல பொறுத்த வரைக்கும் உன்னை விட ஸ்கில்டான ஒருத்தினா. இதுல வயசு வித்தியாசம் கண்டிப்பா தேவைப்படும். உனக்கு தைரியம் இருந்தா என்ன தோக்கடிச்சு போ. என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? இந்த மாதிரி பேசவே ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க போல இருக்கே. ஆனா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா இதுதான் உங்க கடைசி நாளா இருக்கும். உன்னோட பேச்சுக்கெல்லாம் பயந்து நான் போக போறதே இல்ல. என்னால முடிஞ்சதை நான் பண்ண போறேன். இந்த குழந்தைங்க எல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்னால முழுசா உதவ முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இதை முடிச்சாகணும். அந்த கோஷால வந்தது. அந்த முட்டாள் மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நாம உங்களுக்கு உதவி பண்ணிடுறோம்னா? வேண்டாம், உன்னை பத்திரமா கிராமத்துக்கு கூட்டிட்டு போனோம். இந்த பொண்ணுக்கு எதிராக என்னோட மேஜிக் பெருசா வேலை செய்யல. அதுவும் இல்லாம அந்த பட் மாஸ்டர் வேற வந்துட்டு அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா வேற இருக்கான். அவனையும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. உன்னை ஆபத்துல விட்டுட்டு நான் எந்த சண்டைக்கும் போக விரும்பல. நீ சேஃபா இருக்கிறது தான் முக்கியம். அவங்கள பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆமா, உண்மைதான். எனக்கு மத்தவங்கள பத்தி கவலை கிடையாது. இந்த வீட பாத்தீங்களா? இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா நோபல் ஃபேமிலியோட வீடு மாதிரி இது இல்ல. அந்த சின்ன பொண்ணு இருக்கல, அவ உண்மையால ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒருத்தி தான். மரிய பாத்தீங்களா? அவங்க அம்மா போலவே அழகா இருக்காங்க. என்னோட பிசினஸ்க்கு நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையோட மட்டும் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன? என் அம்மாவும் அப்பாவும் இறந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு குழந்தைய நீ யோசிக்கிறது சரிதான். ஆனா அவங்க திரும்பி வரும்போது சில பேர் அவங்கள தாக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு மேல நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். எல்லாம் சொந்தம் தான், எல்லாமே தான். நீங்க போய் சொல்றீங்க. அப்ப இதை நீங்க தான் பண்ணீங்களா? போது, வாய மூடு. என்ன அந்த படியை மேல போட்டு உன்ன மாதிரி பசங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போட. ஒன்னும் பிரச்சனை இல்ல மாதிரி. நான் கூட இருக்கேன். நான் உன்னை கண்டிப்பா பாதுகாப்பேன். நான் உன்னை விட்டு நிச்சயம் போக மாட்டேன். இதெல்லாம் நாங்க சொன்னேன். மறுபடியும் நீயா? இங்க போடா ஒழுங்கா. மாரிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
இது நல்லா இருக்கா? அவ சந்தோஷம் தான் முக்கியம். அவ நம்ம எப்பவும் கையில இப்படியே ஞாபகம் இருக்கணும். உன் பணத்தை எல்லாம் என்கிட்ட குடுறா. இங்க பாரு, நான் நோபல சேர்ந்தவன் தெரியும்ல. நீ ஆபத்துல இருக்கும்போது அந்த நோபல் வந்து உனக்கு உதவ போறதில்ல, புரியுதா உனக்கு? மரியும் நானும் மட்டும் வாழணும். ஒழுங்கா அங்கேயே நில்லு. செல்ஃபிஷா ஆக்கி வச்சுட்டாங்க எல்லாரும். இந்த ஊர்ல நீ நிறைய கிரைம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். தைரியம் இருந்தா என்கிட்ட வாங்கடா, மோதி பாத்திரலாம். தெருவுல சண்டை போடுற ரவுடி நீ எங்களை எதிர்த்து பேசுறியா? இப்படிதான் ஜெயில போட்டுருக்கோம். மரி, யார பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. எதுக்காக ஆரம்பிச்சனோ அதை தான் நான் செய்வேன். ஓடு. அன்னைக்கு அவங்க செஞ்சதே நீயே இப்ப சாயிரல்ல. குழந்தைக்கு தெரியல. இதுதான்டா புரியல. மக்களுக்காக ஜாயின் பண்ணிட்டு அதை மறந்துடுறீங்க. மரி, ஹே, இங்க பாரு. சிஸ்டரும் ஆஸ்தாவும் சேர்ந்துதான் எங்க எல்லாரையும் காப்பாத்துனாங்க. நீ போட்டிருக்க ரோபோ உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுப்பா? இது ஆஸ்தாவோடது. அவர்தான் எனக்கு கொடுத்தாரு. நான் தனியா பயத்துல படுத்துட்டு இருக்கும் போது இது அவர்தான் எனக்கு தைரியத்துக்காக கொடுத்தாரு. நான் இப்ப ரொம்ப தைரியமா இருக்கேன். மேஜிக் நைட்டாவே என்ன உணர்றேன். இங்க மார்க்க கூட நான் பத்திரமா இருப்பேன். நீ கவலைப்படாத. நீ போய் உன்னுடைய வேலையை பாரு. கவலையப்படாதீங்க, மரிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இங்க பாரு, அவளுக்கு எது ஆகாம பாத்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதை நீ செஞ்சு காட்டணும், இல்லைன்னா உன் தண்டனை கடுமையா இருக்கும். அட பாய். குழந்தைடா டே. மார்க்கோ, மரி, உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அட போய் தோடா. எல்லாரையும் காப்பாத்திங்க கொண்டு வந்துச்சு. ஆஸ்தாவும் அந்த மான்ஸ்டர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட அண்ணாவை சீக்கிரமா பெங்க கலந்து பாரு. அவரு ஆஸ்தாவும் ஒரே இடத்துல தான் வேலை செய்யறாங்க. பெரிய வீரர்கள். ஆஸ்தா மாதிரியேவா? அப்ப நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உரிச்சு அனுப்பிச்சு விடுறேன். மரி, நீ பத்திரமா எங்கேயாவது மறைஞ்சிருமா? சரிங்க அண்ணா. அண்ணா பத்திரமா போயிட்டு வாங்க. குழந்தைய கிண்டல் பண்றேன். அழகா இருக்கு. ஆஸ்தா இங்க இருக்கான், ஆஸ்தா அதை பண்ணா, அது இதுன்னு சும்மா அவன் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டான். கேப்டனும் சரி, மத்த ஸ்குவாட்ல இருக்க மெம்பர்ஸும் சரி இவனை பெருசா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மாட்டிட்டு தவிச்சதை நான் தானே நேர்ல பார்த்தேன். அவனும் அந்த கிழவியும் அந்த எதிரிங்க கிட்ட மாட்டிட்டு சின்ன பின்னமாயிருப்பாங்க. இவங்க எந்நேரமும் தைரியமா முன்னாடி போறதுனால மட்டும் பெரிய வீரர்கள் ஆயிட மாட்டாங்க. இந்த உலகம் எல்லாரையும் இப்படிதான் பார்க்கும் போல இருக்கு. யதார்த்தமா தான் பேசுற தம்பி. ஃபைனல்ல நீ இது இன்னும் முடியல. அவளை சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னப்பா நீ இன்னும் என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கல. அவங்கள காப்பாத்துறதுலாம் கனவு நினைச்சு மறந்துரு. நான் தான் உன்னை ஏற்கனவே படிச்சுட்டேனே, அப்புறம் என்ன? அவங்கள பாதுகாக்கிறத நான் மறக்கணும்னு சொல்றியா? வாய்ப்பே இல்ல. நான் ஒரு மேஜிக் நாய். அவங்கள பிடிக்கணும்னா நீ முதல்ல என்ன கொல்லணும். அவங்கள பாதுகாக்கிறத நான் மறக்கணும்னு சொல்றியா? வாய்ப்பே இல்ல. நான் ஒரு மேஜிக் நாய். அவங்கள பிடிக்கணும்னா நீ முதல்ல என்ன கொல்லணும். ஒரு நொடி முன்னாடி வரைக்கும் போராடிக்கிட்டு இருப்பேன். நான் விசைக்கு நகர்ந்து வந்திருக்கேன். என்னோட கனவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ சொன்னது சரிதான். சும்மா சாக மாட்டேன், செத்தாலும் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு கிட்ட நீ சொன்னா மட்டும் அது நடந்துற போதா என்ன? தாஷ், நீ வந்துட்டியா? நீ முதல்ல பயந்து ஓடிதானே போன. இப்ப எதுக்கு வந்த? நான் ஒன்னும் பயந்தெல்லாம் ஓடல. முதல்ல மரியை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஒரு வழியா அந்த முட்டாள் திரும்பி வந்து உதவணும்ன்ற மனநிலைக்கு வந்திருக்கானே. நான் தனியாவே உன்னை பாத்துக்கிறேன். இல்ல, உன்னால முடியாது. நீங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது.
நான் கண்டிப்பா இந்த சண்டையை சிறப்பா முடிப்பேன். அப்பதான் மரியா கிட்ட பேசுவான். நல்லா இருக்கும். அப்பதான் நான் கூலான ஒரு தனியை ஹாஷ்டாக் மேலே வரணுன்ட்டு அது பண்ணுவோம். உண்மையாவே இது ரொம்ப இந்த பவரை எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டியது தானே, முன்னாடி நடுவுல இந்த அளவுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் இந்த மாஸ்டர் தான் காரணம். அவனோட ரீபில்டிங் மேஜிக் தான் அவனை திரும்ப கொண்டு வர வைக்குது. அதான் அந்த ஜெலி சேர்ந்துட்டே இருக்குது. இல்ல அவளுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆக மாட்டேங்குது. கடைசியா நான் கேப்டன் கூட ஃபைட் பண்ணும்போது கூட இப்படி ஆகல. பேசாம என் ட்ரம் கார்டை யூஸ் பண்ணிட்டுமா? வேண்டாம். என் மேஜிக் பவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் கண்டிப்பா இது வேலைக்கு ஆகாது. கோஷ் உனக்கு ஒண்ணு ஆகலையே. அடடா, நான் இப்படி சாஃபன் எதிர்பார்க்கல. நான் தான் முன்னாடி உன்கிட்ட சொன்னல ஹெல்ப் பண்றேன்னு. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சண்டை போடலாம் சொன்னா நீ கேட்க மாட்டியா? டீம் ஒர்க் பண்றா வேற நம்ம நண்பர்கள் என்னைக்கு ஒண்ணா செயல்படணும். நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்ன காப்பாத்த. அப்பதான் ஜெயிக்க முடியும். புரியுதா? இப்படி மட்டும் நம்ம செஞ்சோம்னா யாராலையும் நம்மள வீழ்த்த முடியாது. இதெல்லாம் எனக்கு லட்டு வீட்டும் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஸ்லோப்பி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். அவன் உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். அடடா, அவன் ரொம்பவே ஸ்லாப்பியான ஒருத்தன் தான். அப்ப இப்போ நீ சண்டை போட ஆசைப்படுறியா? இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை வரும், நல்லா கேட்டுக்க. என்னோட தங்கச்சி அவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? இது உனக்கு அவ்வளவு முக்கியம்னா நீ என்னோட ஸ்குவாட்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மேஜிக் நெட் ஸ்கோர்ல ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிடுறீங்களா? கேட்ட சொன்ன நான் அதே தப்பிச்சு வந்த ஒரு கிரிமினல். அதுக்கு அதுவும் இல்லாம நான் மனிதர்களை நம்புறது இல்ல. அதுவும் இல்லாம நான் ஒரு திருட. நான் என்ன இந்த உலகத்துல பண்ணலாம்? ரொம்ப நம்புறது என்னோட தங்கச்சியை மட்டும்தான். அப்படியா? சரி, நான் உன்னை தடுக்க மாட்டேன். நீ யார் காப்பாத்தணும்னு நினைக்கிற, என்ன பண்ணணும்னு நினைக்கிற அதை பண்ணு. நீ பண்ண போற இந்த விஷயங்கள் பின்னாடி பெரிய உதவியா மத்தவங்களுக்கு இருக்கும். கேப்டன், அப்ப இது நடக்கும்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? கிரானி, குழந்தைகளை காப்பாத்துற பிளான் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ற இருக்காங்க. ஆள்ல மட்டும் வேற மாதிரி. என்கிட்ட இப்ப சாய்ஸே இல்ல. நீ மட்டும் இறந்துட்டனா என் மாதிரி ரொம்ப சோகமாயிடுவா. அதனால நான் உன்னை பாதுகாக்கிறேன். உண்மையிலேயே அந்த கோஷ் தானா? யாரும் யாருக்கும் எந்த உதவியும் பண்ணிக்க வேண்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்யற உதவியை யாருக்கும் சொல்லி காட்ட கூடாது. அப்படி என்னடா ஆட்டிடியூட் உனக்கு? உன் சுப்பீரியர் கிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா நீ? மரியாதையா இருந்துக்கோ. ஏய், கொஞ்சம் இரு. ஏதோ க்ளோ ஆகுற மாதிரி இருக்கு. தெரியலையே. அடுத்த கத்தி என்னது இது? வரும்போதே வேற டஞ்சன்ல கூட இப்படிதான் ஒண்ணு நடந்தது. இல்லை, இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பவர்ல வருது போல. இதோ எங்க இருக்கு? ஏய், அதான் யூனோது மாதிரி தான். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றமா அவனுக்கு பவர் வருது, இவனுக்கு வருது. நான் அப்பவே நினைச்சேன் இது flying ஒரு attack hacking தானே magic பண்ணலாம். slash தானே. இது எப்படி நீ பண்ண? சொல்லு ஒழுங்கா சொல்லு. நாம இதை தோக்கடிக்கணும்னா ஒண்ணுதான் செய்யணும். நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல சேர்ந்து ஒன்னா தாக்கணும். அது ரெக்கவர் ஆகவே கூடாது. இங்க நமக்கு பெஸ்டான விஷயம் என்னன்னா ஆஸ்தாவோட ஸ்லாஷ் அட்டாக். ஆனா அதோட வேகமும் 10 பிடிக்கணும் அப்படியே அதிகமா கரெக்ட். ஒருவேளை நான் என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை இதை பண்ண வச்சா? கோஷ், நீ எப்பவுமே கூட்டமா வேலை பார்க்காம தனியா வேலை பார்க்க மட்டும்தான் யோசிச்சிருக்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த மேஜிக்கை இன்னொருத்தர் கூட சேர்ந்து நீ பயன்படுத்தினா அதனால கிடைக்க போற பலன் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு நல்லா புரியும். ஆஸ்தா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வேலை பார்ப்பான். நீ அவன் கூட சேர்ந்து இதை பண்ணா இது கண்டிப்பா ஒரு டிஃபரண்ட் ஸ்பெல்லா இருக்கும். உன்னோட கிரிமோர்ல புது பேஜே ஓபன் ஆகும். அத நான் முழுமையா நம்புறேன். நல்லது. ஏற்கனவே ஆனா இந்த சொல்லியிருக்காரு. மேஜிக் ஸ்பெல்ல போடுற அளவுக்கு எனக்கு பவர் இல்ல. ஏய் கிளவி, இங்க பாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் மானா வேணும். உன்னால உதவ முடியுமா? ப்ளீஸ். நீ ஆர்டர் போட்டிருந்தா இத பண்ணணுமான்னு கண்டிப்பா நான் யோசிச்சிருப்பேன். ஆனா ப்ளீஸ் பரவாயில்ல. விட்டடா. என்னால இத ரொம்ப நேரம்லாம் கட்டுப்படுத்த முடியாது. இத சீக்கிரமா நீ முடிச்சிடு.
எவ்வளவு நேரத்துக்கு இவங்க தாக்கு பிடிப்பாங்க? தேவையில்லாம எதுக்குதான் இதெல்லாம் பண்றாங்களோ? ஏய் ஹாஸ்தா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னால மறுபடியும் இதை செய்ய முடியும்னு நினைக்கிறியா? முடியும், என்ன நம்பு. இந்த ஸ்குவாட்ல அந்த பவர் வந்து எடுத்துக்க முடியும். உங்ககிட்ட இது ஒரு பண்ணே இல்ல, போடா. இப்ப எனக்கு வேற எந்த சாய்ஸும் இல்ல. இதை நான் கண்டிப்பா கரெக்டா பயன்படுத்தியே தான் ஆகணும். ஆஸ்தா, என்ன சொல்லு? என்ன கொஞ்சம் பாரு. என்னடா கண்ணது? மிரர் மேஜிக் டூல் மூலமா என்னோட லெஃப்ட் ஐயை நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட புது மேஜிக்கோட ஸ்பெல்ல நான் இதுக்குள்ளதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். மிரர் மேஜிக், மிரர் பிரிகேட். ஓ நிறைய அஸ்டாவை க்ளோன் பண்ணிட்டான். ஒரே ஒரு அட்டாக் தானே, மல்டி அட்டாக்னா போடும். துண்டா வெட்டுறான். இவ்வளவு இறக்கி போட்டுடுங்க. அவளுக்கு சேர்ந்து அவளுக்கு இருக்குது, அவளோட சொல்லிக்கும். கடைசி வரைக்கும் ஸ்குவாட்ல இருந்து ஒருத்தர் வரல. ஆனா என்ன மேஜிக் இது? என்னவோ நல்லது நடந்துடுச்சு. ஒரு வழியா அந்த மட் மேஜிக்கை இவங்க அழிச்சிட்டாங்க. நல்ல வேலை. இருக்க அந்த பொண்ணை நம்பாதீங்க. என்னோட அண்ணா. என்ன நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க? இப்படி அழுதுகிட்டே இருந்தனா உன் கண்ணுல இருக்க கண்ணீர்லாம் வத்திடும். இது உனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இந்தா. தேங்க்யூ பிரதர் பாரோ. நீங்க ஒரு மான்ஸ்டரா மாறுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா உங்களை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவு கொடூரமான வேலையை பார்த்தாலும் பரவாயில்ல. ஆஸ்தா, நீ சரியா சொன்ன. நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எனக்கும் என் பிரதருக்கும் சேர்ந்து நான் தண்டனை அனுபவிக்கிறேன். நல்லது. நீ மட்டும் நல்ல விதத்துல இதை பண்ணிட்டீனா நம்ம கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீ நிறைய நல்ல மேஜிக் எல்லாம் பண்ற. நீ கண்டிப்பா பெரிய பாப்புலர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நல்ல டீம். உனக்கு ரொம்ப யாரா? அந்த வெளிச்சம் என்னது இது? பயங்கரமான மேஜிக் பவரா இருக்கு. இவ்வளவு பெருசா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவன் காலையும் இவனுக்கு என்னால எதையும் பார்க்க முடியலையே. கோஷ், என்னாச்சு? என்ன வேற ஏதோ வந்திருக்கு? அவங்க என்ன வில்லி விசிட்டிங் வர மறுபடியும் போட்டான் attack தானே பண்றாங்களா? ஆஸ்தா! மிட் நைட் பண்ண அவங்களா தான் இருக்கும். நிறைய வருது. வேண்டாம் கிளவி, போயிடாத. டானி, என் நீ எதுவும் பண்ணிருக்க கூடாது. எது சரியோ அதுதான் இப்போ உனக்கு கிடைச்சிருக்க. அன்னைக்கு அந்த எதிரிங்களோட கூட இடத்துல ஒளிஞ்சிருந்தவன் தான் இவன். இது வரைக்கும் நான் யாருன்னு உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கல. த ஐ ஆஃப் த மிட் நைட் சன்னோட தலைவன் நான் தான். என்ன லெட்ஷிட்னு சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்ல. இவனும் மாதிரி இருக்க இவனோட பவர். இவனும் 4 லீஃப் கிரிமோர் வச்சிருக்கான். என்னடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சேன்னு இப்படி நினைச்சு அப்படி சொல்லலை. அதுக்குள்ள வந்துட்டான் இவன். இந்த மிட் நைட் சன்னா இவன் இந்த லீடரே வந்துட்டான். இவன் அன்னைக்கு விசட் கிங்கே வந்து அந்த கண்ணு கூசரை வச்சு மலை வச்சு எடுத்துட்டு போயிட்டான். இப்போ அவனே இந்த இடத்துக்கு வரப்போ மொத்தமே மோசமாயிடுச்சு. மீதி பேருக்கா பரவாயில்ல, அவங்கெல்லாம் காலில் அப்படி தான் குத்துனான். அந்த கிராணிக்கு உடம்பு ஃபுல்லாக அந்த இது பண்ணிட்டான். அது என்ன ஆச்சுன்னு அதை நினச்சேன். அந்த பாட்டியை ஓவராக இப்போ காட்டுறாங்க. இந்த பாட்டி தான் இப்போ ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். சரி நல்லோட அதான் நினச்சேன். சரி நான் நினச்சது நடக்கலையே சந்தோஷப்படுறதுல நான் நினச்சது தான் நடந்துச்சு. நான் வந்து ஜெல்லியால் எதாவது ஆகிடும், அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது ஏதாவது ஆகிடும்னு நினச்சேன். பட் இவனை வந்து இது பண்ணிட்டான். அதுவும் அஸ்தாவை காப்பாற்ற போய் அவங்களுக்கு அப்படி ஆனது தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஆனால் இவனும் கொஞ்சம் இந்த கோஸா அவனும் மாறிட்டான் கரெக்டாக. இப்போ தான் அவனுக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சு. அஸ்தா கூட சேர்ந்து நல்லா பண்ணால் சூப்பராக நல்ல டாக்டிமாக போயிட்டுருக்கேன்னு நினச்சது. இந்த சைடு எல்லாமே நல்லா தான் போச்சு. இவனுக்கெல்லாம் மாற்ற வரும்னு எதிரே பார்க்கல.
தனியாக தான் இருப்பான். இவன் லக்கு மாதிரி இல்லைல்ல, அவனா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். இவன் அந்த மாதிரி புரிஞ்சுப்பான்னு நினச்சிட்டே இருந்தான். ஆனால் டக்குன்னு புரிஞ்சு இவனும் அது இது பண்ணான். சூப்பராக தான் இருந்தது இவனுடைய பவரை. மிக்ஸ் பண்ணிக்கிட்டா வேறு லெவலில் தான் இருக்குது. தனித்தனியாக போகிறான்னா தான் அது வந்து பவர் கம்மியாக இருக்குது. 2 பேர் மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறப்போ வேறு லெவலில் மாறுது. நல்லா தான் போச்சு. பட்டு என்ன சொல்கிறது, அது நம்ம நினைக்கிற அந்த நெகட்டிவே மாதிரியே நடக்குது. அதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் அவங்க டீம்ல ஒருத்தர் இறந்தா கூட லீடரே வந்து ஒன்று செய்யற அளவுக்கு அவனுங்க இருக்கானுங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அஷ்டா வந்து இங்கே இருக்கான், இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போகுதுன்றப்பே. ஏன்னா அவளுக்கு அட்டாக் ஆயிடுச்சுன்றப்பவே அவனுக்கு இது சீரியஸ்ன்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டான் போல இருக்குது. அது என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கு இவங்க இன்னும் அங்கேருந்து அனுப்பலன்றது தான். அப்போ சொல்லி இவங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணுகிறாங்களா, அவரே வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஒருவேளை யாமி வந்து வேணே வராமல் இருக்காரனுவோ, இவங்க அது ஃபைட் பண்ணட்டும், அவங்களுக்குள்ள அந்த இது வரணும், கோஷ் வந்திருப்பான்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ கோஷ்க்கு இதான் கரெக்டான ஒரு டைம். ஏன்னா முன்னாடி வர சொல்கிறாரு எல்லாத்தையும், யூஹெச் இதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. அதனாலே கூட அவர் அந்த டைம் கொடுத்து வராமல் இருக்காரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ இந்த அடியோட முடிஞ்சிருக்கு. அது எல்லாம் ஹீல் பண்ணி காப்பாற்றிட்டா நல்லாயிருக்கும். பாசிட்டிவாக நினைப்பேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்பா. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.